மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனும் அதற்குரிய காரணங்களை பற்றி பார்க்கின்றோம். வெளியூர் என்பர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு முதல் நேற்று எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்து உண்மையாக ஒரு பெண் தான் என்னிடம் பேசினார். அவர் சொன்னார், நான் சொன்னேன் அவருக்கு இதை கட்டாயமாக நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லுவேன் என்று சொன்னது போல் அவர் சொன்னார், டாக்டர் கட்டாயமாக சொல்லுங்கள் என்று சொல்லி. அதாவது அவர் சொன்னார், நான் என்னுடைய கணவர் உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பார், எனவே அவர்தான் இந்த உங்களை பற்றியும் உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றியும் சொன்னார். நான் பார்த்தேன், எனவே உங்களுடன் நான் தொடர்பு கொள்ள விரும்பினேன் என்று சொல்லி, அவருக்கும் கணவருக்கும் இடையிலே ஏறக்குறைய திருமணம் முடித்து 12 வருடங்களாக இருக்கின்றது. 2 குழந்தைகள் 2 பிள்ளைகள் இருக்கின்றது. ஆனால் இன்னுமே ஒரு ஒழுங்கான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை, ஒரு செக்ஷுவல் லைஃபை அவர்கள் தான் அனுபவிக்கவில்லை. அவர் கதைத்து கொண்டு போகின்ற போது இந்த 12 வருடங்களுக்குள்ளே தான் ஒரு ஒழுங்கான செக்ஷுவல் லைஃபை வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். பிறகு நான் சொன்னேன், இவ்வளவு காலமாக இது பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி அவர் சொன்னார், தன்னுடைய கணவரை இப்போ பார்க்க கூட தனக்கு பிடிப்பு கிடையாது, அவரை கண்டவுடனேயே தனக்கு எரிச்சலாக வருகிறது, அவர் இருக்கின்ற அறைக்களை கூட எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் அவர் சொன்னார், எப்போ இருந்து இந்த பிரச்சனை தொடங்க டாக்டர், அது முதலிரவில் இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் இருந்தே இதே பிரச்சனை தான் என்று சொன்னார். உண்மையாக அந்த கணவனை நினைக்க எனக்கு பெரிய கவலையாக இருந்தது, கோபமாக இருந்தது. ஏன் அவரது வைத்தியரிடம் சென்று தன்னுடைய பிரச்சனை சொல்லவில்லை, முதலாவது. 2வதாக இந்த ஃபர்ஸ்ட் நைட், இந்த முதலிரவில் இருந்து ஏற்படுகிற பிரச்சனை என்று சொல்லி சொன்ன போது எனக்கு உண்மையாக அவருடைய பிரச்சனை எனக்கு நன்றாக விளங்கியது. எங்களுடைய ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது கம்பன் மாடு கொள்ளையில் பாய்ந்தது போல என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஃபர்ஸ்ட் நைட் அல்லது திருமணம் முடித்து முதல் நாள் வருகின்ற அந்த நாளிலே அல்லது முதல் இரவிலே இருந்து கூட தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைக்கோ வாழ்க்கையை வெறுக்க பண்ணி விடுகிறார்கள். அதாவது செக்ஸ் என்றாலே, அதாவது பாலியல் என்றாலே வேண்டாம் என்ற நிலைமைக்கு அவர்களை ஆளாக்கி விடுகிறார்கள். எனவே இது பெரிய கவலைக்குரிய விடயம். ஏனென்றால், அதாவது முதல் நாளிலே சென்று நாங்கள் இவ்வளவு நாளும் வச்சிருந்த அதுவும் இந்த காதல் திருமணங்கள்ல என்றால் இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. பேசி செய்த திருமணங்களில் இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. என்றால் இவ்வளவு காலமும் நான் தேக்கி வைத்திருந்த அடக்கி வைத்திருந்த ஆசைகள் பாசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நாள் இளவிலே அவர்கள் முடிக்க விளைகிறார்கள். இது ஒரு பாரதூரமான ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனை, எதிர்மறை விளைவை அந்த பெண்ணுடைய மனத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அந்த மன வடுவை அகற்றுவது என்பது மிகுந்த ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கும். இன்னும் பல நேர்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை கதைப்பார்கள். எனவே நான் அந்த தொலைபேசி மூலமாக அந்த விடயங்களை சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்றபடியினாலே இந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்ப்பார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே முதலிலே, அதாவது இந்த முதலிரவிலே யோசிச்சு கொள்ளுங்கள், முதலிரவிலே முதல் நாளிலே இருந்து பாலியலை வைக்க வேண்டிய செக்ஸை அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை, அதாவது பாலியல் தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஒருபோதுமே கிடையாது. அப்படி ஒரு சட்டம் உலகத்திலேயே கிடையாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இன்று உலக நாடுகளிலே பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது. அது செய்துகின்ற போது ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடு வேறுபடக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த முதல் திருமணம் முடித்து 100க்கு 5 இருந்து 15 வீதம், அது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. 100க்கு 5 இருந்து 15 வீதமான தம்பதியினர் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பாலியல் உட்புகுத்தலை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள்.
அது மேற்குலக நாடுகளிலே 5%, எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே 15 தம்பதியினர் எடுத்துக்கொண்டால் 15 தம்பதியினர் இந்த முதல் இரவிலேயோ அல்லது திருமணம் முடித்த கிட்ட காலங்களிலே தங்களுடைய சரியான பாலியல் உறவை அவர்களாலே மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. 100க்கு 15%. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமாக நான் நினைக்கின்றேன் என்னவென்றால், இந்த கம்பன் மாடு கொள்ளையிலே பாய்ந்தது போலதான் என்ன தங்களை அடக்கி வைத்த ஆசைகள் பாசங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாளிலே கொட்டி தீர்க்கின்ற போதுதான் இப்படி ஒரு பாரதூரமான பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எப்போதுமே பெண்களை மனைவிமாரை நாங்கள் மெதுவாக மென்மையாக அணுக வேண்டும். அதாவது முரட்டுத்தனமாக நாங்கள் அணுகக்கூடாது. அப்படி அணுகினோம் என்றால் அவர்களுக்கு இந்த செக்ஸ் லைஃபே, இந்த பாலியல் வாழ்க்கையே வேணாம் என்று போய்விடும். நேற்று எனக்கு தொலைபேசி எடுத்த பெண் போல, கணவரை கண்டால் எரிச்சல் வருகிறது, கணவருடன் அறைக்குள்ள போகவே எனக்கு விருப்பமில்லை போன்ற வசனங்களை எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே முதல் நாள் நான் இந்த இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்படைய முடியாத தன்மையை பற்றி நான் பின்பு சொல்லுவேன். எனவே இந்த முதல் நாள் இரவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக மிக மெதுவாகத்தான் நாங்கள் எங்களுடைய வேலைகளை, பாலியல் தொடர்புகளை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாளும் கிணற்று தண்ணியை வெள்ளம் அள்ளிக்கொண்டு போகாது. எங்களுடைய தமிழிலே நல்ல நல்ல பழமொழிகள் இருக்குது. எனில் கிணற்றுக்குள்ளே இருக்க தண்ணி அப்படியே இருக்கும், வெள்ளம் வந்தாலும் அடித்து கொண்டு போகாது. அதே போலதான் என்னுடைய மனைவி என்றபடியினாலே எனக்கு ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. இனி நீங்கள் சாதாரண 30 வயதில் 35 வயது திருமணம் முடித்தால் இன்னும் 40-50 வருடங்கள் இருக்கின்றது 2 பேரும் சேர்ந்து வாழ. என்றபடினாலே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதல் நாளிலே உங்களுடைய துணைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். அதே நேரத்தில் பல பேர் மருந்துகள் எடுத்து குடிப்பார்கள், திருமணம் முடிக்காதவர்கள். டாக்டர், நான் அடுத்த கிழமை திருமணம் முடிக்க போகிறேன், நான் அது அவர்கள் கட்டாயமாக சொல்வது என்னவென்றால், இந்த மருந்து குடித்த பிற்பாடு உங்களுக்கு நல்லாக விரைப்புத்தன்மை வரும், கொஞ்சம் வீரியம் கிடைக்கும் என்றபடி அதை கொண்டு போய் தயவு செய்து முதல் நாளிலேயோ அல்லது 1 மாதத்துக்குள்ளே உங்களுடைய மனைவியிடம் காட்ட வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் என்னுடன் பேசுபவர்களுக்கு கட்டாயமாக சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவேதான் இந்த முதல் இரவில் இருந்து ஏற்படுகின்ற பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு தவறான ஒரு அனுபவம் அல்லது பிழையான ஒரு அனுபவமானது பிற்காலத்திலே தம்பதியினருடைய வாழ்க்கையை சரியான விதத்திலே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே எப்போதுமே மென்மையாக அணுக வேண்டும். முதலிலே திருமணம் முடித்த முதல் நாள் 2ஆம் நாள் இருவருமே இருந்து ஒரு கிழமை 2 கிழமை பேசி, இது காதல் திருமணங்களே அல்ல, பேசி செய்கிற திருமணங்களே இருவருமே 1 கிழமை 2 கிழமை நன்றாக பழகி பேசி கதைத்து அதன் பிற்பாடு முதல்ல இன்னத்துக்கு போக வேண்டும். இந்த ஃபோர்ப்ளே எனப்படுகிற முன் விளையாட்டுக்களை சென்று கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாங்கள் அணுக வேண்டும், பழக வேண்டும். இல்லாவிட்டால் இதுக்குமே இப்போது உங்களுக்கு தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் க்ளோத்ஸ், ஃபாஸ்ட் டாக்ஸி, எல்லாம் விரைவு உணவுகள், விரைவு வாகனம் எல்லாம் இருப்பது போல விரைவு செக்ஸ், ஃபாஸ்ட் செக்ஸ் என்பது ஒரு பாரதூரமான விளைவை, பின் விளைவை ஏற்படுத்தும். அதன் மூலமாக பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டு விவாகரத்துக்கு கூட செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்கள் கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல வருவர்கள் மணி சின்னத்தை அமுத்தி பெல் சைன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல இருக்கிற தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.